ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏக்கன் ஸ்டுடியோ. இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஒரு பெஸ்ட் விஷஸ் பண்ண போறோம். தி லெஜெண்ட், ஒன்லி ஒன், த வேர்ல்ட் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலைவா. என்றும் இளமையோடும், என்றும் புதுமையோடும், என்றும் அதே ஸ்பீடோடும் வாழ்க வாழ்க வாழ்க. உங்கள் ஆசையுடன் நாங்களும் வாழ்கிறோம். 1950 வந்து கர்நாடகா ஸ்டேட்ல பிறந்து 25 வருஷம் கழிச்சு 1975 அபூர்வ ராகம் சொல்லிட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல வந்து ஒருத்தர் மூஞ்சி வந்து கேட்டு திறந்துட்டு அப்ப நிக்கிறப்ப அப்ப பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இது யாரா இதுன்னு சொல்லிட்டு பிளாக் கலர்ல. ஏன்னா அப்போ வந்து நடிகர்கள் எல்லாருமே வந்து ஒயிட்டா இருப்பாங்க. ஜெமினி கணேசன் சார், எம்ஜிஆர் சார், கமல் சார் எல்லாருமே வந்து ஒயிட்டா இருப்பாங்க. இவர் மட்டும் கருப்பா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல வந்து நிக்கிறப்ப யாரா இதுன்னு அப்ப நினைச்சிருப்பாங்க. இப்ப எப்படின்னா கருப்பு தாண்டா தங்கம் மாரி இருக்கு. இப்ப அப்படி காலம் ஆயிடுச்சு. ஒரு 45 வருஷத்துல தாண்டி ஒரு 50 வருஷம் இன்னைக்கு அவர் ஆயிடுச்சு தமிழ் சினிமாவுக்கு வந்து. கமல் சார் வந்து 65 தாண்டி போயிடுச்சு. ஸோ சஜின் சார் வந்து 50 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டா வேட்டையன் படத்து வேடை ஆடியோ லான்ச்ல கொண்டாடினாங்க அவருக்கு 50 வருஷத்துல. பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுகமான பேர் இன்ன வரைக்குமே அந்த பேர்ல உள்ள பவர் குறையவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அந்த காந்தம் மாதிரி இன்னுமே பல கோடி துகள்களை பல கோடி ரசிகர்களை இழுத்துக்கிட்டே இருக்கு அந்த காந்தம். ஸ்டைல் அப்படின்னா அந்த உருவம் தான், அந்த ரஜினிகாந்த்ங்கிற உருவம் தான் ஸ்டைல் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஸ்டைலுக்காக பிறந்தவர் அவரா இருப்பாரு. அதை பார்க்கறதுக்காக பிறந்தவங்க நம்மளா இருப்போம். இப்ப இந்த டெக்கேஷன் நீங்க செம வெயிட் சொன்னாங்க. நேத்து கூலியா வச்சிருந்தா இன்னைக்கு நடிகன் ஆக்கியிருக்கா, நாளைக்கு சிவாஜி சார் காலத்துல நம்ம இருந்து போமா தெரியல. ஏன்னா அவர் நம்ம ஸ்கிரீன்ல போய் தியேட்டர்ல பார்த்தது இல்லை. அதே மாதிரி இப்ப நான் இருக்க காலத்துல ரஜினிகாந்த் நான் தியேட்டர்ல போய் பாக்குறதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. அவர் ஒரு செய்தி ஊடகங்களை பாக்குறதும் சரி, ஒரு ஆடியோ லான்ச்ல பாக்குறதும், சினிமால கைத்தட்டி ஆறவர்படி ஒரு 8.5 மணி நேரம் நிம்மதியா இருந்துட்டு வருமோ அதுக்கான ஒரு ஆயுதமாகவும் ஒரு உந்துகளாகவும் அவர் இருக்கிறதுனா ஒரு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரசிகனை தாண்டி என்ன சொல்றது, பயங்கரமான ஒரு கனெக்ட் உள்ள ஒரு மனுஷன் ரஜினி சார். லைஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவோ கஷ்டம், எவ்வளவோ துன்பங்கள் பார்த்து என்கிட்ட வந்திருப்பாரு. என்கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் சேலரியும் 2000 நினைக்கிறேன். நீங்க வேணா காஃபி வித் ரேடியோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல நான் வீடியோ பார்த்துருக்கேன். ஸ்ரீதேவி அம்மா வந்து ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, 16 வயதுல எந்த படம் தெரியல, பாலச்சந்திர படம் நினைக்கிறேன். அந்த படத்துல வந்து கமல்ஹாசன் சாருக்கு வந்து 30,000 சம்பளம், ஸ்ரீதேவிக்கு மேமுக்கு வந்து 5000 சம்பளம், ரஜினிகாந்துக்கு வந்து 2000 சம்பளம். இப்படிதான் வந்து இருந்தாராம். ஸ்ரீதேவி அம்மாட்ட போய் ரஜினிகாந்த் கேட்பாரான், நான்லாம் எப்பமா கமல் சார் மாரி ஒரு ஹீரோவா நடிக்கிறது அப்படின்னு கேட்பாரான். கவலைப்படாதா, நீ நடிப்படா அப்படின்னு சொன்னாராம். அப்படி சொல்லி அவங்க ஒரு வீடியோ இருக்குது. ஸோ நான் அதை பார்த்தா வேற லெவல் பா. எங்க இருந்து ஒரு மனுஷன் எங்க நீ வந்திருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி கருப்பு ஒரு பிம்பத்தை வந்து ஒட்டச்சு சினிமாவில் நொறுக்குனால அவர் தான். அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் சார்லாம் நிறைய பேர் வந்து வந்தது. எனக்கு தெரிஞ்சு சொல்றாங்க. இல்லைன்னா எல்லாருமே ஒரு தாழ்வு மனப்பானையிலுமே இருந்திருப்பாங்களே, வெள்ளையா இருந்து தான் ஹீரோ ஆக முடியும், பணம் அடிக்க முடியும். ஸோ இவர் தானே வந்து உடைக்கிறாரு ஃபர்ஸ்ட். இந்த கருப்புங்கிற பிம்பத்தை உடைச்சு ஹீரோனா வெள்ளையாரு கூட கருப்பாவும் இருக்கலாம் அடிக்கடி உடைச்சிட்டு உள்ள வர்றது. ஸோ அதை சொல்றேன் நான், தப்பா இருந்துச்சு. இவ்வளவு ஒரு கிரேஸா இருக்கு அந்த ஃபேஸை வந்து அந்த ஸ்கிரீன்ல அடி பாக்குறப்ப தியேட்டர்லாம் ஆடுதுல. ஸோ அது வந்து ரஜினி சாரா ஃபேனா இருக்கப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவரோட ஜேர்னியே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஜேர்னின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மனுஷன் 4 டெக்கேஷன்ல வந்து நடிச்சு ஒரு 4 ஜென்ரேஷன் வந்து தாண்டி வர்றாருன்னா அது என்ன சொல்றதுன்னு தெரியல. 1975 அவர் படம் வருது, அபூர்வ ராகம்னு சொல்லிட்டு வருது, பிளாக் அண்ட் ஒயிட்ல வருது. இப்படியே காலங்கள் மாறுது, கலர் படம் மாறுது. கலர் படத்துல இருந்து நிறைய அடுத்த கலர் படம் தான் தெரியுமே உங்களுக்கு வருது, படையப்பா பாஷ் கலர் படம் வருது. அடுத்த டெக்கேஷன் மாறுது, 3D படம்னு வருது. 3Dல வந்தா சிவாஜி 3D வந்து சிவாஜி படம் தான் ஃபர்ஸ்ட் 3Dல நார்மல் படம்ல 3Dயா மாற்றி 3D வந்தது. அப்போ தமிழ் சினிமா சொல்றேன். அப்புறமேட்டுக்கு வந்து எந்திரன் 2.0 எந்திரன் 2.3 ஆகல 2.0 3D நினைக்கிறேன் ஒரு படத்துல. அப்புறம் வந்து இடையில தான் வந்து கோச்சடியான ஒரு அனிமேஷன் படம் தமிழ் சினிமால பண்ணவே இல்லை இன்ன வரைக்குமே. எனக்கு தெரிஞ்ச ஒரு அனிமேஷன் படம் ஆடி புரிச்சுலாம் இப்போ தானே வந்தது இந்தியன் சினிமாக்கு. நான் அப்பவே வந்து ரஜினி சார் அந்த அட்டம் பண்ணிட்டாரு. ஸோ அது நினைக்கிறப்போ ரொம்ப வந்து பயங்கரமா இருக்கு அந்த ஃபீல். பிளாக் அண்ட் ஒயிட் படம், கலர் படம், 3D படம், அனிமேஷன் படம், 4 ஒரு பரிமாணத்துலயுமே அவரை பார்த்தாச்சு, 4 ஒரு ஸ்கிரீன்லயுமே அவரை பார்த்தாச்சு.
காலங்கள் கடந்து கடந்து இன்னைக்கு ஒரு பையன் படையப்பா படத்துல விசில் அடிச்சு நான் பார்த்தேன். ஒரு இன்டர்வியூல பாக்குறேன். படையப்பா படத்துல விசில் அடிச்சு பார்த்தேன். இன்னைக்கு என் பையன் போய் நின்னுட்டாங்க. இந்த ஜெயிலர் படத்துக்கு விசில் அடிச்சு பாக்குறதுக்கு உண்மையா தான் சொல்றாங்க. வாழும்ப பார்த்தவன் உங்க அப்பா விசில கேட்டவன் உன் மௌனும் பேருன்னு ஆட்டம் போட வைப்போன்னு சும்மாவா சொல்றாங்க அந்த பாட்டு லைன்ல. உண்மையா சொல்ல போனா அவர் தாங்க ஒரு வேற லெவலுங்க ரஜினி சார். வேற என்னன்னு சொல்றேன், மிகப்பெரிய ஒரு இமோஷன் கட்டிப்பது ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையான ஒரு மனுஷன் கூட சொல்லலாம். ஏன்னா ஒண்ணுமே இல்லாம ஒரு பஸ் கண்டக்டரா இருந்து இன்னைக்கு வந்து அவரு வந்து எவ்வளவு இந்த இடத்துல இருக்காருன்னா என்ன சொல்றது, அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்களே இப்ப ரீசெண்டா. அப்ப வந்து பிஎம் கொண்டு கேக்குறாங்க. ஒரு இந்தியன் தமிழ் இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஆளுமையா இருக்கு பிஎம் தான். ஸோ பிஎம்ஏ கேக்குறாரு என்ன என்ன ஆச்சு அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறப்ப அப்ப பாருங்க அது அவரோட என்ன பவரை பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் மேல பல விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனா அவர் நல்ல மனுஷர். யாருமே அவர் கெட்ட மனுஷன் சொல்ல மாட்டார். அவர் ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல மனிதன், நல்ல மனுஷங்க ரஜினிகாந்த். அப்படிதான் சொல்ல தவிர அவர் கெட்டன்னு சொல்லவே மாட்டேன். அந்த வாய் வராது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் எதுவுமே தப்பு எதுவும் பண்ணல, யாருக்கும் எந்த ஒரு கெடுதல் பண்ணலையே. எனக்கு தெரிஞ்சு அவரால ஒரு குடும்பமாச்சும் நல்லபடியா வாழ்ந்திருக்காதா, ஒரு குடும்பமாச்சும் நல்லபடியா வாழ்ந்துருக்குங்க. அவரு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. இதெல்லாம் ஏன் பேசணும் அப்படி எனக்கு தோணுதுன்னா, இந்த மனிதர் ஒரு பிறந்த நாளுங்கிறப்ப அவரு பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், அவரு முக்கியமா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை கண்டிப்பா வேண்டிக்கிறேன். என் வழி நிறைய படம் தமிழ் சினிமால ஒரு தவிர்க்கவே முடியாத ஒரு ஆள் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு தலைவர் ரஜினிகாந்த். ஏன்னா சிவாஜி படம் வந்து 60 கோடி பட்ஜெட், ஆனா கலெக்ஷன் வந்து 160 கோடி. எங்க இருக்கு பாருங்க, 60 கோடி எங்க இருக்கு, 160 கோடி. ஃபர்ஸ்ட் இந்த சிவாஜி படம் தமிழ் சினிமாவில் அடிக்கிற ஒரு பெரிய அமௌண்ட் நினைக்கிறேன். எந்த நல்லா 290 கோடி போகுது. இன்ன வரைக்குமே வந்து தமிழ் சினிமால ஹையஸ்ட் படம் எதுன்னா 2.0 தான், 800 கோடி நினைக்கிறேன். அவ்வளவுதான். அதை அடுத்தது தான் பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன்லாம் பீட் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன் இது ஜெயிலர் நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணிட்டாருங்க. என்னங்க வயசு, இந்த வயசுல வந்து இவ்வளவோ பேர் இருக்காங்க. ஏன்னா எல்லாராலும் பண்ண முடியல. அவருக்கு இருக்க கேஸ், அவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ், அவர் ஸ்கிரீன்ல வந்து நின்னாலே அப்படிங்கிற மாதிரி பத்திட்டு எரியுதுங்கிறப்ப வந்து யாராலும் பண்ணலையே. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் பண்ணலையே. 800 கோடி அடிக்கலையே, அடிச்சு கொடுக்கலையே. இந்த நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் பாப்பா விளையாட்டு. ஐ ஆம் த ஓன்லி ஒன், சூப்பர் ஒன். எல்லாரும் சொல்றாங்க செட், அது உண்மையா போயிடுது. பட் ஆனா நம்ம ரியலா பாக்குறது என்ன சொல்ல முடியாது தானே. சோ தமிழ் சினிமால வந்து அவரை கடக்கவே முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். அவர் ஒரு ட்ரெண்ட் செட். எப்படி விக்ரம் படம் வந்தது பெருசு ஒரு காப்பி அடிச்சு, அந்த மாதிரி விக்ரம் மாதிரி அவர் பல விக்ரம் அடிச்சிருக்காரு. தப்பா நினைச்சுக்கோனா கமல் சார் ஃபேன்ஸ் சொல்றாரு. பாக்குறதுனால நம்ம வேற எதுவும் இல்ல. ரஜினி சார் வந்து எவ்வளவு மனுஷருக்கு நல்லது பண்றாருன்னு அவங்களுக்கு தெரியும். வீடு கட்டி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் வெளில தெரியவே இல்லை. ஏன்னா வந்து இப்ப இருக்க ஊடகங்கள் மாதிரி அப்ப இருந்தது இல்லை நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பண்றாரு. ரொம்ப மினிமமா சின்ன சின்ன பிட்டு நியூஸ் பேப்பர்ல பாத்துருக்கலாம். பட் ஆனா இப்ப இருக்கிற மாதிரி வந்து யாருக்குமே தெரியாது. ஓம் பண்ணலாம், அவர் பண்ணிருக்கலாம், யாருக்கும் தெரியாம கூட இருக்கலாம். அது ஏன் நம்மளுக்கு அது பர்சனல். அவர் ஆனா ஒருத்தவர் சம்பாரிச்சு அவர் மனசுக்கு தெரியும் இந்த செலவு நல்லது பண்ணணும் அப்படி பண்ண வேணாம்னு அவருக்கு அது தெரியும். நம்ம போய் நீ சம்பாரிச்சு நீ ஏன் செலவு பண்ண வேண்டியதானே அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அது அவரு காசு. அவர் சம்பாரிச்சு அவர் போய் நடிச்சு வெயில நடிச்சு ஓடி ஆடி ஓடியாந்துங்கிறது கேரமல்ல போய் நடிச்சு சம்பாதிக்கிற காசு. அவரு செலவு பண்ணுவது அவரு விருப்பம் தானே. ரஜினிகாந்தா இவ்வளவு வருஷம் நாங்களை தூக்கி வச்சு கொண்டாடுறோம், நீங்கள் இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு நம்ம கேட்கற உரிமையே கிடையாது. ரசிக்கிறோமா அவ்வளவுதான். அது தாண்டி அவருக்கு என்ன தோணுதோ அதை அவர் ஃபேன்ஸ் பண்ணுவாரு. அவரு கஷ்டப்படுற உதவி பண்ணுவாரு, ஏதோ பண்ணுவார். எல்லாருக்குமே சொல்றேன். விஜய் சார் சொல்லுவோம், அஜித் சார் சொல்லு, கமல் சார் எல்லாருமே அவங்க சொந்த காசு தானே கொடுக்குறாங்க. அவர் சம்பாதிச்ச காசு நம்ம போய் காசு கொடுக்கணும். நம்மளே 4 பேர்த்த பிச்சை எடுக்கிற நிலைமையில நம்ம இருக்கிறோம். நம்ம போய் 4 பேர்த்துக்கு எங்க கொடுக்குது. சோ ரஜினிகாந்த் பத்தி சாரை பத்தி எனக்கு பேசணும். எனக்கு அதை விட எனக்கு வந்து இன்னொன்னு, அவரோட உடல்நிலையை பாருங்க. 74 வயசுல எவ்வளவு பிரச்சனை. கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, வேற கிட்னி வச்சிருக்காங்க அவர் உடம்புக்கு. நம்ம உடம்புலாம் வேற கிட்னி தாங்குமான்னு தெரியல. ஏன்னா வேற உறுப்பு வந்து உடம்புக்கு வரப்ப அந்த உடம்பு தாங்குற அளவுக்கு நம்மளுக்கு வேற சக்தி கிடைக்கணும். ஸோ மதன் கௌரி சார் வீடியோ பாருங்க, அதுல சொல்லிருப்பாரு. எனக்கு சொல்ல சொல்ல எப்படியோ ஒரு மாதிரியாவே ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு அவர் உடம்பு நிலையே அப்படியே வச்சுக்கிட்டு அவர் வந்து இந்த எப்படி நடிக்கிறாரு பாருங்க. உண்மையா சொல்லுவேன், அவர் ஏன் எங்கா இருக்காரு, எவ்வளவு ஸ்பீடா இருக்கு. ஏன் காரணம் மனுஷன் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காப்ல.
இதனால தான் அவர் ஓடிக்கிட்டே இருக்காரு. அந்த ஓய்வே இல்லாம அந்த குதிரை போயிட்டே இருக்கு. அதே மாதிரி நம்ம எல்லாருமே அங்கேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் பாருங்க எப்படி. ஏன்னா வேலையும் செய்யாம இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மனசுக்கும் உடலுக்கும் வேலை குடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நெனச்ச இடத்த ஃபோக்கஸ் பண்ணி போய்க்கிட்டே இருக்க முடியும்னு சொல்லிருக்காரு. ஸோ அதுலேருந்து நம்ம அங்கேருந்து அது நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்சு. அப்பா படம் வரப்பலாம் எவ்வளவு பிரச்சனை அவருக்கு. அவரு சந்திக்காத பிரச்சனை கிடையவே கிடையாது. பாவா படம்லாம் என்ன சொல்றது? ஹாஸ்பிட்டல்ல போய் தங்கிட்டு அவரு வாய்ஸ் நோட் கூட இருக்கும். ஆடியோ லான்ச் அதாவது யூடியூப்லலாம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதோட வாய்ஸ் நோட்டு "கண்ணா எனக்கு ஒண்ணும் ஆவல. இவ்வளோ என்ன செய்ய போற?" அப்படின்னு பேசுறப்ப அதுக்கு இப்ப எனக்கு கேட்கற ஒரு மாரியா இருக்குது. அப்ப அவரு எப்படி இருந்திருப்பாரு? ஏன்னா ரொம்ப உடம்பு சரியில்ல. எல்லாருமே சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் ரஜினி சார் வந்து முடிஞ்சிருச்சு கதை. அவ்வளோதான் எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபேன்ஸ் அவருக்காக இங்கேருந்து வந்து தலைவான்னு சொல்லுவாரப்ப அவர் மீண்டு வந்து இன்னைக்கு உயிரோட வந்ததே பெரிய விஷயம். உயிரோட வந்தும் சரி அடிச்சு இன்னைக்கு ஆளுமையில நிக்கிறாருன்னா சும்மா கிடையாது. உலகத்துல எங்க வேணாலும் போய் அவரை இறக்கி விட்டுனா இவர் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவரை தெரியும் எல்லாரையும். ஆனா நம்மளுக்கு தெரியுமா? இவ்வளவு ஃபேன்ஸ் ஒரு கிரேஸ்ஃபுல்லா தெரிஞ்சு ஒரு ஆளு. ஜப்பான் நாட்டுலாம் சிலையே இருக்கு அவருக்கு. ஏன் சொல்லிட்டு ஜப்பான் நாட்டுல அவருக்கு சிலையே இருக்குது. அவர் பெருமையை வந்து சொல்லணும் கிடையாதுங்க. ஒரு மனுஷன் எப்படி எங்க இருந்து எங்க எவ்வளவு ஹைட்ல கிராஃப் இருக்கு அப்படி பார். ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஸோ அங்கே நம்ம இன்ஸ்பிரேஷன் ஆகும். இங்க இருந்து ஒரு மனுஷன் அங்க போய் நிக்கிறான்னா அப்போ எவ்வளவு உழைச்சிருப்பான் அந்த மனுஷன். அவரு என்ன சொல்றது, வேற லெவலுங்க அவரு. அதனாலதான் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு இன்ன வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. ரஹ்மான் சார் சொல்லி இளையராஜா சார்லாம் நம்மளுக்கு வந்து கிடைச்ச பொக்கிஷம் மாதிரி அவங்கலாம் நம்மளுக்கு தமிழ் சினிமால அவங்கலாம் தவிர்க்கவே முடியாது. ஒரு லெஜண்ட் இடத்துல இருக்கு. இன்னொரு வாட்டி வந்து நான் திரு ரஜினிகாந்த் சார் அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னும் பல படங்கள் பண்ணணும், ஒரு ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி அந்த இறைவனை நான் வேண்டிக்கிறேன். ஒரு அடிக்கடி வந்து இமயமலை போவார்ல, எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும் என்னடா இது இமயமலை ஒரு அடிக்கடி போறாரு. ஆனா வந்து அங்க ஏதாவது ஒரு வரம் வாங்கிட்டு வந்து ஒரு 10 வயசு கம்மியாகி வந்துட மாட்டாருன்னு ஒரு அல்ப ஆசை எனக்கு இருக்கும். ஏன்னா இந்த வயசுல இருக்கப்பவே இப்படி போறாருன்னா ஒரு 10-20 வயசு கம்மியாயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? அதிராதா தமிழ் சினிமாவே உலகமே திரும்பி பார்க்க வைப்பாரு அவரு. அவரே ஒரு மேடையில சொல்றப்பாரு, சிகரெட் இதெல்லாம் அடிக்காதீங்க, இதெல்லாம் இல்லாம இருந்ததுன்னா இன்னைக்கு நான் எங்கேயோ இருந்திருப்போம். பொது வாழ்க்கையிலும் சரி இந்த வாழ்க்கையிலும் சரி. பொது வாழ்க்கையிலும் ஞாபகம் வருது, அவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரல, பயந்துகிட்டு போன ஆள் தானே இவரு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ப்ரெஷர், எவ்வளவோ பிரச்சனை. அவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு திடீர்னு வரலங்கிறப்ப அவர் எவ்வளவு யோசிச்சிருப்பாருன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அப்பையிலேருந்தே வந்து அவர் அரசியலுக்கு வான்னு சொல்லி வர இதுல சொல்லி பயங்கரமான ஒரு நடந்திருக்கப்போ அவர் இப்போ வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு வருஷம் வரல அப்படிங்கிறப்ப அவருக்கு என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்பாரு. அவர் எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு அவருக்கு தெரியும். இப்படி சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னா எவ்வளவு எவ்வளவு ஒரு கல்லடிகள் நம்ம மேல வீசப்படும்னு அவருக்கு தெரியும். ஃபேன்ஸ் எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு தெரியும். எவ்வளவு பேர் கிண்டல் பண்ணுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்கன்னு அவருக்கு தெரியும். அவர் தெரிஞ்சும் அவர் அங்க சொல்லியிருக்காரு, என்னால முடியல, உடம்பு சரியில்லை, நான் வந்தா சரி வராது அப்படின்னு சொல்லி ஜென்னுனா விலகிட்டாருல்ல ஒரு அரசியல்ல. சில பேர்லாம் ரொம்ப கேவலமாலாம் பேசுறாங்க கமாண்ட்ல. வந்து ஒருத்தன் வந்து ஏமாத்திட்டு போனோம் தானே. இல்லைங்க, அவரால் முடிஞ்சா வந்திருப்பாரு. இல்லைன்னா இருக்கிறவங்கள்ட்ட நல்லது கேளுங்க. நீங்க போய் தைரியமா கேளுங்க, எனக்கு இதை பண்ணுங்க சொல்லி கேளுங்க. அவ்வளவுதானே. அவர் வந்துதான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது என்னோட கருத்தா இருக்குது. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, அது சொல்லணும்னு எனக்கு சின்ன ஒரு ஆசை எனக்கு தெரிஞ்சு. அவரோட விருப்பம். அது அரசியலுங்கிறது வராதுங்கிறது வரலங்கிறதும் அவரோட விருப்பம். பொது சேவை பண்ணலாம் நினைச்சு அது பொது சேவை இல்லாம கூட பண்ணலாமே. அவருக்கு தெரியுமே. இன்னும் அவர் மன்றத்துல எவ்வளவோ கஷ்டப்படுறவங்களுக்கு போய் உதவி பண்ணிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. அவரு வந்து நல்ல மனிதருக்கு நல்லது நடக்கும், நல்லபடியா இருப்பாருன்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னும் ஒரு வாட்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தலைவா.